பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். ஏசாயா 58வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் உன் நடுவிலிருந்து அகற்றுவேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, நிபச்சொல்லை உன் நடுவிலிருந்து அகற்றி போடுவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை இயேசு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நிபச்சொல்லை உன் நடுவிலிருந்து, உன் குடும்பத்திலிருந்து, உன் வாழ்க்கையிலிருந்து நான் அகற்றி போடுவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இன்றைக்கும் நமக்கு விரோதமாய், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாய் அநேக ஜனங்கள் நிபச்சொல்லை சொல்லுகிறார்கள். இந்த நிபச்சொல் அப்படின்னா அக்கிரமமான சொல், சாபமான சொல், நிந்தனையான சொல். ஸ்தோத்திரம். பல வார்த்தைகளை இதற்கு சம்பந்தப்படுத்தி சொல்லலாம். இன்றைக்கும் நமக்கு விரோதமாய் ஒரு சிலர் சாட்சி இல்லாத சில சொற்களை பயன்படுத்தி நமக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். அக்கிரமமான சில சொல்லை பயன்படுத்தி நமக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். இழிவான வார்த்தைகளை சொல்லி, நிந்தையான அவமானமான வார்த்தைகளை சொல்லி நமக்கு விரோதமாய் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வார்த்தைகளினால் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? எல்லா அவச்சொல்லுகளையும் நான் நீக்கி போடுவேன், உன் நடுவில் இருந்து அதை எடுத்து போடுவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உங்களுக்கு விரோதமாய் பேசிக் கொண்டிருக்கிற எல்லா நாவையும் நீங்கள் குற்றப்படுத்த போகிறீர்கள். எந்த நாவு உங்களை அக்கிரமமான சொற்களால் காயப்படுத்தினதோ, எந்த நாவு உங்களுடைய வாழ்க்கையை சாபமான வார்த்தைகளினால், அவமானகரமான வார்த்தைகளினால் உங்களையும் உங்களுடைய வாழ்க்கைகளையும் கேவலமாய் இழிவாய் பேசினார்களோ, அந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய். அவர்களுக்கு முன்னே நான் உன்னை விலக்கி பாதுகாப்பேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவர்களுடைய வாயிலிருந்து வருகிற தவறான சொல்லை குறித்து தேவ பிள்ளைகள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா அவச்சொல்லுகளை கர்த்தர் இன்றைக்கு உங்கள் நடுவிலிருந்து எடுத்து போடுவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீங்கள் தைரியமாய் இந்த வார்த்தையை ஆமென் சொல்லி ஜெபிக்க ஆரம்பிங்க. நிறைய பேர் பெரியவங்க அல்லது நமக்கு விரோதமாய் நம்மோடு சண்டையிடுகிறவர்கள் பேசுகிற ஒரு சில சாபமான வார்த்தைகளை பார்த்து இன்றைக்கும் பயப்படுவதுண்டு. எங்க அவங்க சொல்ற அந்த சாபமான வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில பழித்திருமோ? அவங்க என்னை இப்படி பேசிட்டாங்கல்ல, அவங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்கல்ல, இந்த வார்த்தைகள் எங்க என்னையும் என் பிள்ளைகளையும் பாதிச்சிருமோ, என் குடும்பத்தை பாதிச்சிருமோ? ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்குத்தான் அந்த வார்த்தையை இயேசு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். எத்தனை ரீதியில எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் அவச்சொற்களை சொல்லினாலும், இழிவான வார்த்தைகளை பேசினாலும், சாபமான வார்த்தைகளினால உங்களுக்கு விரோதமாய் சாபமிட்டாலும், ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வார்த்தைகளை உன் நடுவிலிருந்து நான் அகற்றி போடுவேன். ஓ பிரைஸ் காட். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க? இந்த வார்த்தை அப்படியே ஆமேன் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க குடும்பத்திலேயோ அல்லது உங்க உறவினர்கள் மூலமாகவோ அல்லது நீங்க வேலை பார்க்குற இடங்கள்லையோ அல்லது ஸ்தோத்திரம் வேற ஏதோ சண்டை நிமித்தமாக யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் அவமானமான காரியங்களை பேசினாரோ
அக்கிரமமான சொற்களினால் உங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் சாபமிட்டார்களோ அந்த வார்த்தைகளை நான் உன் நடுவில் இருந்து அகற்றி போடுவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ பிரைஸ் காட், எவ்வளவு அழகான வார்த்தை. ஆமென் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நான் சொல்லுகிறேன், அவனுடைய சொல், அவனுடைய வாயிலிருந்து வருகிற எந்த சொல்லும் உங்களை பாதிக்காது. அவருடைய வாயிலிருந்து வருகிற எந்த அவச்சொல்லும் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு நாளும் பாதிக்காது. அவனுடைய வாயிலிருந்து வருகிற சொற்கள் விஷம் உள்ளது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவனுடைய உதடுகளின் கீழே, அவனுடைய நாவின் கீழே சர்ப்பத்துக்கு ஒப்பான விஷம் இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உண்மை. ஆனாலும் அந்த விஷம் உள்ள வார்த்தைகள் என்னையும் என் குடும்பத்தையும் சேதப்படுத்துவதற்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு விரோதமாக இதுவரை பேசப்பட்ட எல்லா சொற்களையும் உன் நடுவிலிருந்து நான் துரத்தி போடுவேன், உன் நடுவிலிருந்து நான் அகற்றி போடுவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நிறைய பேரால ஒரு சில வார்த்தைகளை மறக்கவே முடியாது. இப்படி சொல்லிட்டாங்க, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இப்படி சொல்லிட்டாங்க, இன்னைக்கு அந்த வார்த்தையை நெஞ்ச குத்திக்கிட்டு இருக்குது. நான் சொல்லுகிறேன், அந்த வார்த்தைகளை கர்த்தர் இன்றைக்கு உங்கள் நடுவிலிருந்து அகற்றி போடுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். செய்யாத தவறுக்காய் உங்களை சிலர் வார்த்தையினால் நோகடித்தார்களா? காரணமே இல்லாமல் சில சாபமான வார்த்தைகளை சொல்லி உங்களுக்கு விரோதமாய் எழும்ப ஆரம்பித்தார்களா? சபையே, தேவ பிள்ளையே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அந்த சொல்லை குறித்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த சொல்லை உங்கள் நடுவிலிருந்து நான் எடுத்து போடுவேன். அந்த அவச்சொல்லை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நான் வெளியேற்றி அகற்றி போடுவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஓ எவ்வளவு அழகான தீர்க்க தரிசனமான வார்த்தை பாருங்க. அவனுடைய சொல்ல ஆகாது. நம்ம அதைத்தான் பிடிச்சிருக்கிறோம். ஐயோ, அவங்க சொல்லிட்டாங்களே, அவன் இப்படி சொல்லிட்டானே, அவங்க என்ன இப்படி பேசிட்டாங்களே, அவங்க வாயில நான் விழுந்துட்டேனே, அவங்க வாய்ப்பட்டாலே இப்படி போயிருச்சே. நான் சொல்லுகிறேன், அவனுடைய நிபந்தனையான சொல்லோ, அவனுடைய சாபமான சொல்லோ, அவனுடைய அவமானமான சொல்லோ என்னையும் என் குடும்பத்தையும் தாக்க முடியாது. ஆனால் அவர் சொல்ல ஆகும். ஹல்லேலூயா. அவருடைய சொல்லுக்கு வல்லமை இருக்கிறது, அவருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. சபையே, அவனுடைய வார்த்தை அல்ல, அவருடைய வார்த்தையினால கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கட்டி எழுப்ப வல்லமுள்ளவராய் இருக்கிறார். பிரைஸ் காட், ஸ்தோத்திரம். அந்த அவச்சொல்லை குறித்து கவலைப்படாதீர்கள். அந்த இழிவாய் பேசின வார்த்தைகளை குறித்து கவலைப்படாதீர்கள். தாவீதை ஒரு மனுஷன் சாபமா திட்டுவான், எல்லாரும் அவனை போய் கொலை பண்ணலாம்னு போவாங்க. ஆனா தாவீது சொல்லுவான், எப்ப அவரை விட்டுரு, அவன் ஆசை தீர பேசிட்டு போகட்டும், அவனை ஒன்னும் செய்யாத அப்படிம்பாரு. எல்லாரும் அவனை கொல்றதுக்கு போவாங்க. நீ அவனை ஒண்ணுமே சொல்லாத, எதுவுமே செய்யாத, விட்டு அவன் வாட்டு பேசிட்டு போட்டோம் அப்படிமா. காரணம், தாவீதுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்துச்சு. அவன் வாயிலிருந்து வருகிற எந்த அவச்சொல்லும் என் வாழ்க்கையில பழிக்காது. காரணம், அவருடைய வார்த்தை எனக்குள்ளா இருக்கிறது. இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். உங்களை சுற்றிலும் உங்களுக்கு விரோதமாய், உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய், உங்க வாழ்க்கைக்கு விரோதமாய் எத்தனை அவமானமான சொற்கள் வந்தாலும் சபையே, நீங்கள் அதை புறந்தள்ளி விடுங்கள். அதை தூக்கி தோல்ல வைக்காதீங்க, அதை எடுத்து போட்டுருங்க. காரணம், அவருடைய சொற்கள் என் வாழ்க்கையில நிறைவேறாது. அவர் சொல்லுகிற வார்த்தை தான் இன்றைக்கும் என் வாழ்க்கையில நிறைவேற வல்லமை உள்ளதாக இருக்கிறது. என்னோடு சேர்ந்து கண்களை மூடி செபிக்க ஆரம்பிங்கள். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நீங்கள் செபிக்க எல்லா நிப சொல்லை கர்த்தர் நடுவிலிருந்து அகற்ற போகிறார். உங்க பிள்ளைகளை நிப சொல்லினால் உங்களை வேதனைப்படுத்தினாங்களா? உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் சாபமான நிப சொல்லுகளை சொன்னாங்களா? அக்கிரமமான வார்த்தைகளை, இழிவான வார்த்தைகளை சொன்னார்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நிப சொல்லை உன் நடுவில் இருந்து அகற்ற போகிறேன். அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பேசின பேச்சா இருக்கலாம். அது அக்கிரமமான, அவமானமான, ஏமாற்றமான, பொய்யான நாவை வைத்து, அல்லது சர்ப்பத்துக்கு ஒப்பான நாவை வைத்து எத்தனை சொற்கள் உங்களுக்கு விரோதமாய் பேசப்பட்டாலும் அந்த சொற்களையும், அந்த சொற்களுக்கு பின்னால் கிரியை செய்கிற சில வல்லமைகளையும் நான் உன் நடுவிலிருந்து அகற்றி போடுவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்தினால அப்படிப்பட்ட இழிவான வல்லமையுள்ள சொல்லலாம் இப்பொழுது அகற்றப்படுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்குவீராக. நீர் சொல்லுங்கப்பா, உங்க வல்லமையுள்ள வார்த்தையினால என் தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இப்படி செய்வீர் என்று நம்புகிறோம்.
இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். அவனுடைய சொல் அல்ல, அந்த சொல்லை அகற்றிவிட்டு அவருடைய சொல்லினால் என்னை கட்டி எழுப்ப வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.